வெல்கம் டு கேசி பாட்டனி ஸ்டடி சென்டர். நாம் இந்த வீடியோவில் நீட் வீக்லி டெஸ்ட் 2 கெமிஸ்ட்ரிக்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிசிக்ஸு ப்ளஸ் வந்து பாட்னி அண்ட் சுவாலஜி அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலன்னா வீடியோ லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், அல்லது பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜின்னு இருக்கும், அதில் பாருங்கள். பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கெமிஸ்ட்ரிக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் டெஸ்ட் 3க்கான சிலபஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எப்படி வந்து ஆன்சர்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத டெரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அதை வந்து நீங்கள் வந்து சம்மாக வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே போட்டு வச்சுங்க, சரிங்களா? ஃபிசிக்ஸு ப்ளஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி கொஷினை நீங்கள் வந்து டெரைவ் பண்ணி பார்த்தா தான் டெஸ்ட்டு நம்ம எக்ஸாம் ஹாலில் இருக்கிறப்ப அது வந்து நமக்கு அந்த ஸ்பீடு இது எல்லாமே வரும். ப்ளஸ் வந்து எந்த மாதிரியான ஃபார்முலாஸ் இது எல்லாமே மைண்டில் வரும், சரிங்களா? அதனால் வெறும் ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணி வைக்காதீங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாட்னி அண்ட் சுவாலஜி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெமரி அதை வச்சு அந்த ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து சம் வந்து டெரைவ் பண்ணி போட்டு பார்த்தா ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாகவே நமக்கு வந்து கிடச்சிரும், சரிங்களா? டேரெக்டாக இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை விட இந்த மாதிரி சம்மில் வரக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து அது எல்லாமே திருப்பி போட்டு பார்த்தா தான் தெரியும், சரிங்களா? நம்ம மேக்ஸ் இது எல்லாமே படிச்சிருப்போம். படிச்சிரு இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ், பியூ சயின்ஸ் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா அந்த சம் எல்லாமே போட்டு பார்த்துருங்க. அதுக்கடுத்து 26க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். 26 வந்து ஏ ஆப்ஷன். அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, சரிங்களா? அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். 27க்கு வந்து டி ஆப்ஷன், 28க்கு சி ஆப்ஷன், 29க்கும் சி ஆப்ஷன். போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சேமான ஆன்சர்ஸ் தான், அதனால் அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. 30க்கு வந்து டி ஆப்ஷன், 31க்கும் டி ஆப்ஷன். அதுக்கடுத்து 32க்கு ஏ ஆப்ஷன், 33க்கு பி ஆப்ஷன், 34க்கு ஏ ஆப்ஷன், 35க்கு டி ஆப்ஷன், 36க்கு சி ஆப்ஷன், 37க்கு சி ஆப்ஷன். அதுக்கடுத்து 38க்கு டி ஆப்ஷன், 39க்கு ஏ ஆப்ஷன், 40க்கு வந்து டி ஆப்ஷன், 41க்கு சி ஆப்ஷன், 42 சி ஆப்ஷன், 43க்கு டி ஆப்ஷன், 44 ஏ ஆப்ஷன், 45க்கு டி ஆப்ஷன், 46க்கு ஏ ஆப்ஷன், 47க்கு சி ஆப்ஷன், 48க்கு பி ஆப்ஷன், 49 ஏ ஆப்ஷன், 50க்கு வந்து சி ஆப்ஷன். இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிடிஎஃபோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாட்னி அண்ட் சுவாலஜிக்கு டீட்டெயில்டான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த டாபிக்ஸ்க்காவது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அது எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.